வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு வெறித்தனமான வெல்கமுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ செம ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் போடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனே. சார், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி அங்க படத்தோட இருந்து ஒரு ட்ரெய்லர் பார்க்க போறோம். ஏன் இந்த ட்ரெய்லருக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, இது ஒரு டீசர் வந்துருந்துச்சு. அது செமைய செட் பண்ணிருச்சு. ஒரு ஃபன் ரோலர் கோஸ்டர் மாதிரி செட் பண்ணிருச்சு. ஏன் சொல்றேன்னா, இதுல ரெண்டு ஒரு செமையான பேருங்க, சசிகுமார், சிம்ரன். ஸோ இந்த பேர் எப்படி ஒர்க் அவுட்னு நினைச்சாங்க. பட் அந்த படத்துல செம்மையா உட்காந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இது ஒரு லோ பட்ஜெட் படம். ஸோ இதோட எக்ஸ்பெக்டேஷன் எகிரிட்டு. ஏன் சொல்றேன்னா, தமிழ் சினிமாவில் ஹை பட்ஜெட்டோட லோ பட்ஜெட் செம்மையா எடுக்கிறாங்க. லப்பர் பந்து பார்த்துருப்பீங்க போன வருஷம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹோப் கொடுக்குது இந்த படம் நினைக்கிறேன். ஸோ அதோட ட்ரெய்லர் தான் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். 3, 2, 1. முள்ளி, சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? ஓம்பா. போகிற வழியில் போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? ஓம்பா, அங்கே நில்லுங்க. மாட்டிக்கிட்டாங்க. வழி மாறி வந்துட்டோம் சார். வழி மாறி வந்துட்டியா? ஓம்பா சொல்லுங்க. இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தால் குனிய வச்சு சுற்றுவாங்களடா. வழி மாதிரி இந்தியா ஆசை. இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்கள் கற்றுக்கிறீங்களோ கற்றுக்குங்க. இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமாக இருங்க. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்கு சார்? நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? எல்லாருமே கேரளா. உங்களுடைய நேஷனாலிட்டி இந்தியா. அழகு மச்சான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு இங்கே வேலை இல்லை, வெளியே போ. கேஷ்வா நகரில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் யாராச்சும் புதுசாக வந்திருக்காங்களா? இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானும். உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும். உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். எங்களுக்கு அந்த ஃபேமிலி வேணும். பயமா இருக்கு. என்ன நடக்குமோ நடக்கட்டும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன். உன் அப்பா குணத்தை பற்றி உனக்கு தெரியும் தானே? என்ன பெரிய குணம்? இந்த குணத்தால் தான் இன்றைக்கு எல்லாத்தையும் எழுந்து இங்கே வந்து நிற்கிறோம். உனக்கு மட்டும்தான் அது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? பிறந்த மண்ண மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். அடுத்து என்ன தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இனிமே எங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. நீங்களாம் சிலோன் தமிழர்களா? நாங்களா டூரிஸ்ட். தம்பி க்யூட்டாக இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എന്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എന്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി. മുള്ളി സാർ, நான் இவரு சின்ன பேக்கரி. ஐயோ லாஸ்ட் செம்மையா இருந்துச்சு. அதான் அந்த சிலோன் தமிழர்கள் அகதிகளாக வராங்க இந்தியாவுக்குள்ள. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது, ரிமைன் த ஸ்டோரி தான் படமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். செட் ஆகுறாங்க கிட்டத்தட்ட இப்படி செட் ஆனால் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த போலீஸ் குடைச்செல்லாம் கொடுப்பாங்க இல்லை, அதுதான் அந்த படமாக இருக்க போகுது. பட் இது ஒரு ஃபன் ட்ராக்காக இருக்குன்னு தான் நம்புகிறேன். ஏன்னா கேஸ்டிங் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி எல்லாமே இப்போ ட்ரெய்லரை காமெடி 2-3 நாளுமே செம்மையாக இருந்துச்சு. அது கடைசி ஜோசப் குருவியால வேற லெவலு. அண்ட் ஆல்சோ இன்னும் என்னன்னா, இந்த இலக்கிய தமிழர்களுக்கும் கேரளா பசங்களுக்கும் நமக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் ஓஃபீஸுமா ஓடிட்டருமா. ஸோ நம்ம அப்போதான் ஓகே அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதான் இதுலேயும் காட்டியிருக்காங்க. நீங்கள் கேரளாவாக இருங்க, யோகி பாமா இருக்காரு, அது ஒரு செம. எம்எஸ் பாஸ்கர் இருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரி லைனில் கண்டிப்பாக அவர் செமையாக செட் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பயங்கரமாக இருக்க போகுது. எக்ஸ்பெக்டேஷன் செமையாக இருக்குது. கண்டிப்பாக பயங்கரமாக இருக்குங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஏன்னா ப்ராமிசிங்காக இருக்குது. ஏன்னா சசிகுமார் இருக்கட்டும், சிம்ரனாக இருக்கட்டும், 2 பேர் இணையறாங்கன்னா சும்மா ஒரு பேர் இணைக்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, சசிகுமார் வில்லேஜ் சைடு,
சிம்ரன் வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஆக்டிங் போய். ஸோ இவங்க வந்து புதுசாக இணைகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒரு வேலிடான ரீசன் இருக்கும். அதை ஒத்துக்கிறதுக்கான ரீசன் வந்து கண்டிப்பாக சூப்பராகவே இருக்குன்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ செட்டாக இருக்குது, அந்த அளவுக்கு அழகாக செட்டாக இருக்குது. அதுவும் நம்ம பார்த்த முகங்களை தான் சுற்றி இருக்கும்போது கேஸ்டிங் வந்து பக்காவாக பண்ணிட்டாருங்க. இது வந்து புது டைரக்டர் நினைக்கிறேன், அபிஷன் ஜீவிந்த்னு. பார்க்கும்போது கேரளா நேம் மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக மலையாள ஆக்டராக கூட இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்துச்சுங்க. சரி, ஓகேங்க. இதே மாதிரி ஒரு செம்மையான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.